வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயிரித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம எண்ணிலே இருந்த ஒன்று அதை பத்தி தான் பார்க்க போறோம். எண்ணிலே இருந்த ஒன்று அப்படின்னா என்ன? நாம ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். முதல்ல நான் சொல்ல போறது நம்பிக்கை, அன்பு. நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அன்பும் நாம் எந்த அளவுக்கு பகிர்ந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது உலகம் முழுக்க விரிவடையும். இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் தேவைப்படுவது இந்த ரெண்டு விஷயம்தான், நம்பிக்கையும் அன்பும். எண்ணிலே இருந்த ஒன்று அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு அந்த தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாதனால தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனம் கலங்கி ஏன் உயிரே விடுறதுக்கு கூட துணிஞ்சிடுறாங்க இந்த காலத்தில் உள்ள பசங்கள்லாம். அப்போ நம்ம தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது? எவ்வளவோ விஷயங்கள் உலகத்தில் சாதிக்கிறதுக்கு இருக்குது. ஒரு சின்ன விஷயத்துக்காக மனம் தளரக்கூடாது. துன்பங்கள் அப்படிங்கிறது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். ஆனால் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம், நம்ம வாழ்க்கையை கடந்து போகிறோம் அப்படின்றது தான். இதை அன்னை தெரசா அழகாக சொல்லுவாங்க, வெறுப்பவர் யாராக இருந்தாலும் நேசிப்பவர் நாமாக இருக்கட்டும் அப்படின்னு. எவ்வளோ அழகான வரிகள் இல்லையா இது? வெறுக்கிறது நம்ம யார் வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, நாம் நேசிப்போம், அன்பை நாம் முதல்ல கொடுப்போமே அப்படின்னு. நம்ம எல்லாருமே உள்ள ஒரு முக்கியமான குணம், எல்லார்கிட்டையும் உள்ள ஒரு குணம் என்னென்னா, நாம் மற்றவங்க கிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்ப்போம். ஆனால் நாம் அதை திருப்பி கொடுக்குறோமா அப்படிங்கிறதுல தான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். நம்மளை நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை, சிறப்பான செயல்களை, நம்மளுடைய குணத்தை எல்லாரும் பாராட்டணும், எல்லாரும் அதை பார்த்து திருப்திப்படணும்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு அதை செய்கிறோமா? நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு சிறப்பானதாக இருக்கணும்னு நாம் நினைக்கிற மாதிரி நம்மக்கிட்டேயும் சிறப்பு இருக்கான்னு பார்க்கணும். இது என்னென்னா, நம்மக்கிட்ட உள்ள குணங்களை, நம்மக்கிட்ட உள்ள சிறப்புகளை நாம் முதல்ல மேம்படுத்தி செல்லணும். அடுத்தவர்களுக்காக செய்யாமல் நம்ம வேலையை நாம் பார்த்து நம்மளோட உயர்வை நாம் பண்படுத்திக்கிட்டே போகும்போது நாம் ஒரு கட்டத்தில் மிக சிறப்பாக வளர்ந்து நிற்போம். யாரெல்லாம் நம்மளை பார்த்து இந்த மாதிரி இவங்க இப்படி வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, யாரெல்லாம் தாழ்வாக நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உயர்வாக நினைக்கிற அளவுக்கு நம்மளால் நிச்சயமாக வளர்ந்து காட்ட முடியும். ஆனால் அது வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை ஒன்று நிச்சயமாக இருக்கணும். அந்த முயற்சி திருவினையாக்கும். நாம் முயற்சி பண்ணாமலே இருந்தால் எப்படி நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும்? நான் ஒரு அழகான கதை மூலயமா சொல்கிறேன். ஒரு சன்னியாசி ஆற்றங்கரையோரமாக உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படியே அவர் தியானத்தில் இருந்துட்டு இருக்கும்போது இதை ஒரு சின்ன பையன் கவனிக்கிறார். ரொம்ப நேரமாக அவர் தியானத்தில் இருக்கார். கொஞ்ச நேரம் கழித்து அவர் எழுந்திரிச்சு வரும்போது இந்த பையன் பார்க்குறான், நீங்கள் என்ன பண்ணீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு. அவன் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு புரியணுங்கிறதுக்காக இவர் சொல்கிறாரு, நான் கடவுளை கண்ண மூடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி கண்ண மூடி உட்காந்தா கடவுள் தெரிவாரா அப்படின்னு கேட்குறான். நிச்சயமாக தெரிவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவன் உடனே இந்த பையன் யோசிக்கிறான், நாமளும் கடவுளை பார்க்கணும், கண்ண மூடி உட்காந்து நாமளும் கவனிக்கணும் அப்படின்னு. அவன் ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஏழை சிறுவன், நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை உட்காந்து அந்த இடத்துல கவனிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப நேரம் கண்ண மூடி உட்காந்துருக்கான். அந்த தூய்மையான அன்பு பொருந்திய அந்த உள்ளம் குழந்தைகள்னாலே கள்ளங்கவடமற்றவர்கள் தானே. இறைவனை நினைத்து மனசில் கூப்பிட்றான், இறைவா நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் என் கண்ணு முன்னாடி வாங்க அப்படின்னு. அவன் ரொம்ப நேரம் மனமுருகி வேண்டுனதுனால இறைவன் கண்ணு முன்னாடி வந்துட்டார். கூப்பிட்றார் இவனை. இவன் கண்ணை திறந்து பார்த்த உடனே நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா முன்ன பின்ன இறைவனை பார்த்ததில்லை. அதனால் அவன் கேட்கும்போது, நான் தான் இறைவன், என்னை அழைச்ச, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு. நீங்கள் தான் இறைவன் நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கும்போது இறைவன் சிரிக்கிறார். என்ன பதில் சொல்ல முடியும் அவர்? அப்போது அவனே சொல்கிறான், நான் இப்போ தான் அந்த சன்னியாசியை பார்த்தேன், அவர் தான் கடவுளை பார்த்துருக்கேன்னு சொன்னார், நான் அவரை போய் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் எங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஓடி போய் அவரை கூட்டிகிட்டு வரான். இவன் சொல்கிறத கேட்டு நம்ப முடியலனா கூட அந்த சன்னியாசி சரி சின்ன பிள்ளை கூப்பிட்றான், போய் பார்ப்போம் அப்படின்னு. இவன் அதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இங்கேருந்து போயிடக்கூடாது, அதனால் நான் உங்களை இங்கே கட்டி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தில் அவன் மாடு மேய்க்கக்கூடிய அந்த கயிறை வச்சு அந்த இறைவனை கட்டி வச்சுட்டு இவன் போய் அந்த பெரியவரை கூட்டிகிட்டு வரான்.
இப்போ அந்த பெரியவர் வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது, அங்கே பாருங்க, அங்கே இறைவனை நான் கட்டி வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு இவன் காமிக்கிறான். இவர் பார்க்குற இடத்துல கயிறு மட்டும்தான் இருக்கு, இறைவன் தெரியல. அப்போ இவர் கேட்குறாரு, எங்கப்பா வெறும் கயிறு தானே இருக்குன்னு. என்ன சாமி சொல்றீங்க, அங்கே பாருங்க இறைவன் கட்டி வச்சிருக்கேன், ஒருத்தர் அங்கே கட்டி இருக்கார் பாருங்க, அவர் தான் வந்து இறைவன் சொல்றாரு அப்படின்னு. அவர் கண்ணுக்கு இவர் தெரியல அப்படின்னு சொல்லும்போது இறைவன் அங்கே சிரிச்சுக்கிட்டே பேசினாராம், உன்னுடைய தூய்மையான அன்புக்கும் உன்னோட உள்ளம் கனிந்த அந்த பக்திக்காக உன் கண்ணுக்கு நான் தெரிவேன், ஆனால் அந்த சன்னியாசி கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன். பக்திங்கிறது உள்ளம் உருகி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய உன்னோட நம்பிக்கை. நான் வருவேன்னு நம்பி நீ வேண்டுன இல்லையா, உன்னோட அன்புக்காகவும் நம்பிக்கைக்காகவும் தான் அந்த இடத்துல நான் வந்தேன் அப்படின்னு இறைவன் சொன்னாராம். அப்போ தான் அந்த பையனுக்கு புரிஞ்சுது உண்மையான அன்புன்னு. பையனுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ அந்த சன்னியாசிக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. நம்ம வேண்டுதல் எல்லாமே என்ன இருக்கும், ஏதோ ஒரு தேவைக்காக தான் இறைவனை தேடி போகிறோமே தவிர, இறைவன்கிட்ட நமக்கு எவ்வளவோ எனக்கு நீ கொடுத்துருக்க அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நாம் என்றைக்குமே இறைவனை போய் நம்ம வேண்டினது கிடையாது. நமக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறத விட இன்னும் தேவை அப்படின்னு நம்ம வேண்டி போய் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இதை நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இறைவன் நமக்கு கொடுத்த விஷயத்துக்கு முதல்ல நாம் நன்றி சொல்லணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நாம் காட்டக்கூடிய அன்பு. தூய்மையாம் விளைவு தரும் சொற்கள் அனைத்தும் வாய்மையாய் அவை வாழ்வை வளமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. அதாவது தூய்மையாக விளைவு தர கூடிய சொற்கள் அனைத்துமே அவை வாய்மையோட வளமாக்குது வாழ்க்கையை. அப்போது அந்த சொற்கள் எப்படி இனிமையாக இருக்கணும், நம்ம பழகக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு. வாழ்க்கை உனக்கு எப்போதும் வாய்ப்புகளை தராது, வரும்போது அதை நீ சரியாக பயன்படுத்துவதே மனிதனின் சிறப்பு அப்படின்னு சொன்னார் விவேகானந்தர். அப்போ நம்ம எப்படி சரியாக பயன்படுத்துகிறோமா அதை? இல்லையே. நம்ம வந்து வாய்ப்புகளும் முயற்சிகளும் எடுக்கிறதே இல்லை. தேடி வரும்போது கூட இதை விட சிறப்பாக இருக்குமான்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். நம்ம கிட்ட உள்ள குறைகளை நாம் முதல்ல களையணும். மற்றவர்கள்கிட்ட உள்ள நிறைகளை பார்க்க தெரிஞ்சுக்கணும். நாம் எப்படி மற்றவர்கள்ட்ட நம்ம பழகுறோம் அப்படிங்கிற விதம் இருக்குது. அன்பை அள்ளி அள்ளி கொடுக்கும்போது திருப்பி பல மடங்காக திருப்பி வரும். ஆனால் அதை நம்ம சிறப்பாக செய்கிறோமா அப்படிங்கிறதுல தானே இருக்குது. பாரதி அழகாக சொல்வார், எண்ணியவை முடிதல் வேண்டும், நல்லென எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படின்னு. அப்போ அந்த அறிவு நமக்கு எப்படி கிடைக்கும்? உயர்வான எண்ணத்தோடு இருக்கும்போது தான் கிடைக்கும். ஒரு மன்னர், அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் இன்பம் தரக்கூடிய பொருள் எது, உலக மக்கள் எல்லாருக்குமே இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருது. இதை அவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அரசவையில் முரசு கொட்டுறாங்க. மன்னருக்கு அந்த சந்தேகம் இதுதான். இன்பம் தரக்கூடிய பொருள் எதுவோ அந்த பொருளை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 1000 பொற்காசுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மன்னர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 1000 பொற்காசுகள், உலகத்தில் இன்பம் தரக்கூடிய பொருளுக்கா பஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லா பொருட்களையும் அங்கே நிறுத்துகிறாங்க. மன்னரை வர சொல்லி பார்க்குறாங்க. மன்னரோட பார்வையில் படுறது முதல்ல ஒரு குயிலோட குரல் மிகவும் அழகானது இல்லையா? அப்போ அதை மன்னர் பார்க்கும்போது நினைக்கிறாரு, குயில் ரொம்ப பாடல் இசை ரொம்ப நல்லா இருக்கும், அழகானது தான் குயிலோட குரல். ஆனால் இது ஒரு காது கேட்க முடியாதவனால இந்த குயிலோட இசையை ரசிக்க முடியாது இல்லையா? அப்போ இது இன்பம் தராது அப்படின்னு அடுத்ததாக போகிறாரு. மயிலை நிற்க வச்சுருக்காங்க. மயிலோட நடனம் மிக ரசிக்கக்கூடிய நடனம் தான், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஆனால் இது ஒரு பார்வை இல்லாதவனால எப்படி இன்பம் பெற முடியும் அப்படின்னு இதுவும் வேண்டாம் அப்படின்றார். பலதரப்பட்ட ஓவியங்கள், இனிப்புகள், நிறைய விஷயங்கள் இன்பம் தரக்கூடியதை மக்கள் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. எதுவுமே மன்னரோட மனதுக்கு திருப்தி தரலை. கடைசியாக இறுதியாக போய் ஒரு இடத்துல நிற்கிறார். அங்கே களிமண்ணாலான ஒரு அழகான ஓவியம் இருக்குது. அது என்னன்னா, ஒரு தாய் மிகவும் அன்போட நம்பிக்கையோட ஒரு சாமானியருக்கு உணவிடுவது போல் அந்த ஓவியம் இருக்குது. அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு சாப்பிட்றது போல் அந்த ஓவியம் இருக்குது. இதை பார்த்தோன்னே மன்னருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதுதான் சிறந்த இன்பம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி அதை யார் செஞ்சு கொண்டு வந்தது அப்படின்னா ஒரு வயதான பெரியவர் கொண்டு வந்து அவர் தான் கொண்டு வந்து கொடுக்குறார். அவருக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு விவசாயி மன்னா, இன்பம் தரக்கூடியது இதுதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே ரொம்ப மகிழ்ச்சியாகி மன்னர் அந்த 1000 பொற்காசுகள் அந்த விவசாயிக்கு கொடுக்குறார். இப்போது நாம் பார்க்கக்கூடியது எது அப்படின்னா, நம்ம நம்பிக்கையோட அன்பாக எதை கொடுத்தாலும் இறைவனே ஏற்றுக்கொள்வான். அப்போ அந்த அரசனுக்கு இது புரியும் இல்லையா? இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். இதை மாணிக்கவாசகர் அழகாக சொல்வார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பவை யாவும் இனி உன்னுடனே அப்படின்னு சொல்வார். ஏன்னா எதுவுமே எனக்கு வேண்டாம்,
நான் என்ன எடுத்துக்கிட்டனோ அது எல்லாமே உன்னுடனே அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செயல்களில் நம்பிக்கையும் அன்பும் இருந்தால் அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்தாற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அன்புக்கும் நம்பிக்கைக்கும் என்றைக்குமே பெரும் மதிப்புண்டு இந்த உலகத்தில். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை பிறருக்கு நன்மை தரக்கூடியதா, எந்த செயலையும் யாருக்கும் துன்பம் தராத செயல்களை நாம் செய்யும்போது நம்ம வாழ்க்கை அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த இன்பமயமாக இருக்கும். இன்னைக்கு நாம் அன்பும் நம்பிக்கையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். இன்னும் வரும் நாட்களில் நிறைய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.